என் கால் என்ன தோர்ஸோ. ஸோ இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா 16th சென்ச்சுரியில் விஜயநகர் எம்பையர் பீரியடில் பார்த்தீங்கன்னா. ஸோ இதோட என்டையர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னா டோட்டலி 70 பில்லர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 70 பில்லர்ஸில் ஒரே ஒரு பில்லர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு பே பண்ணிடுவார். ಜಿಯೋ ಪೆಟ್ರೋಲ್ பார்த்தீங்கன்னா போடுறோம். ಪವರ್ ಎಲ್ಲ ಇಲ್ವಾ ಇದರಲ್ಲಿ? ಬೇರೆ ಒಂದೇ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ಸಾ? ಯಾಕಂದರೆ ಜನರಲಿ ಬೇರೆ ಪವರ್ ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಯಾವುದೂ ಹಾಕಿಲ್ಲ ಇದುವರೆಗೂ. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறா இல்லை அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறான்னு கேட்குறேன். எமர்ஜென்சி போட்டுக்கலாம் கைஸ். நாங்கண்ணா விட்டு போயிட்டு இருக்கிறீங்க பெட்ரோல் பங்க் அப்படியே ஃபுல் டேங்க்ண்ணா. நான் பவர் சரி பவரே மாமா கோவம் வந்துருச்சு. பவரே எழுது நார்மல் பிரைஸ்கிಂತ ₹1 கம்மி வந்து வேற பங்குக்கு. அவர் என்னன்றாருன்னா பவர் பெட்ரோல் வேற பெட்ரோல் பங்க்னா ₹1 கம்மியாகுதுன்னு சொல்றாரு. 101.80 கர்நாடகா ப்ரோ இது. பார்க்கலாம் கைஸ் எவ்வளோ நம்ம RTR 310 எவ்வளோ குச்சிக்கிறாருன்னு பார்க்கலாம். ಲೋ ಫ್ಯೂಲ್ 15 ಹೊಡಿಯುತ್ತೆ ಹಂಗಾದ್ರೆ 15 ಹೊಡಿಯುತ್ತೆ 9-10 ಹೊಡಿಯುತ್ತೆ. எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஒரு 10 இல்லைனா 9 லிட்டர்ஸ் கைஸ் அவ்வளோதான் ஃபில் ஆகும் நினைக்கிறேன். 11 liters tank capacity. Several days later. போதும்ண்ணா. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை கூடிய வச்சுன்னு சுற்றுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்களா அவர் தான் கார்டு பே. இப்போ பார்த்தீங்களா க்ளீனாக தெரியுது கைஸ், அவர் தான் கார்டு பே பண்ணுறாரு. ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படிலாம் கூட இருப்பாங்களான்னு அவனை பார்த்து தான் எனக்கு தெரியும். ಏನಾಯ್ತು ಅದು? ಫ್ಯೂಲ್ பார்த்தீங்கன்னா 9.49 liters and 966 rupees ಆಯ್ತು ಗೈಸ್. ನನ್ನ ಕಾಲು ಏನಾಯ್ತು ತೋರಿಸು. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பர்கர் சாப்பிட்டதோட எனக்கு பெரி பிளாஸ்ட் ஷேக் வச்சுருந்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி. பர்கருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா பெரி பிளாஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அரௌண்ட் ஒரு 40 to 45 kilometers போயிட்டு நம்ம டெஸ்டினேஷனுக்கு. ஸோ லேபாட்சி ரீச் ஆகிடுவோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:10 ஆகுது. கைஸ் நீங்கள் இப்போ பார்த்துன்னு இருக்கிற இந்த நந்தி ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் மோனோலித்திக் கிரானைட்டை வச்சு கட்டின ஒரு நந்தி ஸ்டாச்சு கைஸ். ஸோ இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா 16th சென்ச்சுரியில் விஜயநகர் எம்பையர் பீரியடில் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்டாச்சுவை யார் பில்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீரண்ணா அப்புறமா விருப்பண்ணான்ற 2 கவர்னர் ஆஃப் பெண்ணுக்கொண்டா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சுவை பில்ட் பண்ணிக்கிறாங்க கைஸ். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஸோ கைஸ் நம்ம இப்போ செகண்ட் லேபாக்ஷியில் எந்த பிளேஸ்க்கு வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா லேபாக்ஷி வீரபத்ரா டெம்பிள். கோயில் ஒன்று கட்டிக்கிறான் பாரு, வேலை பாடு தெரியுமாப்பா, அருமையாக கட்டிக்கிறான்ப்பா. கும்பிட்டுக்கடா கைத. இந்த டெம்பிளோட ஒரிஜினேஷன் ஆஃப் நேம், அதாவது இந்த டெம்பிளுக்கு லேபாக்ஷின்ற இந்த பேர் எப்படி வந்துச்சின்னு பார்க்கலாம் கைஸ். ஸோ 2 மித் இருக்குது விச் ஆர் பிலீவ்ட் மோஸ்ட்லி இன் திஸ் டெம்பிள். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ லேபாக்ஷின்ற பேர் எப்படி வந்துச்சிங்கன்னா, நீங்கள் ராமாயணா பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். ஸோ ராவணா பார்த்தீங்கன்னா சீதாவை கிட்னாப் பண்ணுவார். ஸோ அந்த டைமில் ராவணாவை வந்துட்டு ஒரு பேர்டு, ஜத்தையான்ற ஒரு பேர்டு வந்துட்டு சீதாவை காப்பாற்றுறதுக்காக போராடும். அந்த போராடுற பேர்டு ஆனால் லாஸ்ட்டாக இங்கே கீழே விழுந்து செத்துரும். கீழே விழுந்து செத்துட்ட பிறகு லார்ட் ராமா பார்த்தீங்கன்னா லேபக்ஷி அப்படின்னு சொல்லுவார். தெலுங்குல அதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா லேபக்ஷினா ரைஸ் பேர்ட். அது மோட்சத்தை அட்டைன் பண்ணுறதுக்காக லேபக்ஷின்னு சொல்கிறாங்க கைஸ்.
ஸோ செகண்ட் மித் விச் இஸ் பிலீவ் மோஸ்ட்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருப்பண்ணா பார்த்தீங்கன்னா இந்த விஜயநகர் கிங்டமில் ஒரு டேக்ஸ் கலெக்டராக இருக்கிறாரு. ஸோ ஒரு கவர்னர் கம் டேக்ஸ் கலெக்டராக இந்த கிங்டம் விஜயநகர் கிங்டமில் வாழ்ந்துட்டு இருக்கிற விருப்பண்ணா பார்த்தீங்கன்னா ராயல் ட்ரெஷரியை பார்த்தீங்கன்னா கிங்டம் யூஸ் பண்ண வேண்டிய ட்ரெஷரை பார்த்தீங்கன்னா அவரோட பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறாரு. இன்னும் ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் வருது. ஸோ இந்த ஃபால்ஸ் அக்யூசேஷன் அப்படியே ஊர் பூரா பரவி இந்த ஃபால்ஸ் அக்யூசேஷன் அவருக்கு ஒரு இன்சல்ட் உருவாக்குது. ஸோ இந்த இன்சல்ட் உருவாக்குறதுனால அந்த ஃபால்ஸ் அக்யூசேஷன் அது பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக விருப்பண்ணா பார்த்தீங்கன்னா அவரோட கண்ணை வச்சு இந்த டெம்பிள் மேலே அப்படியே வைக்கிறாரு. ஸோ அதனால் லேபாக்ஷி அப்படின்ற ஒரு பேர் வருது. ஸோ இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் ஃபுல்லாக குருதர்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு மீனிங்கை மீன் பண்ணுது. இப்போ லேபாக்ஷின்னு பார்த்தீங்கன்னா பிளைண்டட் வில்லேஜ் அப்படின்னு ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா. கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேபாக்ஷி நாகலிங்கா பார்க்கலாம். ஸோ இந்த லேபாக்ஷி நாகலிங்கா பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் மோனோலித்திக் நாகலிங்கா ஆஃப் இந்தியா கைஸ். ஸோ அந்த நந்தி புல் ஸ்டாச்சு நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்து பார்த்தீங்கன்னா அது செகண்ட் லார்ஜஸ்ட் மோனோலித்திக் நந்தி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் மோனோலித்திக் நாகலிங்கா இன் இந்தியா. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த லேபாக்ஷி நாகலிங்கா பார்த்தீங்கன்னா இதோட ஆல்டர்னேட்டிவ் நேம் பார்த்தீங்கன்னா 7 ஹுட்டட் நாகலிங்கான்னு கூப்பிட்றாங்க. இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 feet டால் கைஸ். ஸோ இதோட என்டையர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 hour இந்த ஸ்கல்ப்சரை பில்ட் பண்ணிக்கிறாங்க கைஸ். ஸோ இதுதான் இந்த நாகலிங்காவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ வாட் ஹிஸ்ட்ரி சேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கல்ப்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நாகலிங்கா டெம்பிளில் பார்த்தீங்கன்னா 1 hour வித்தின் 1 hour கைஸ். நீங்கள் பார்க்கலாம் கிளியர் வியூ உங்களுக்கு கொடுக்குறேன். வித்தின் 1 hour இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான 7 ஹுட்டட் நாகலிங்காவை ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் அவங்க மம்மி குக் பண்ணி இருக்கும்போது அந்த கேப்பில் 1 hour இந்த பியூட்டிஃபுல் ஸ்கல்ப்சரை பண்ணிக்கிறாங்க கைஸ். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஸோ திஸ் இஸ் த லேபாக்ஷி நாகலிங்கா or the 7 hooded நாகலிங்கா of லேபாக்ஷி. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா த டெம்பிள்ஸ் மோஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ்க்கு வந்துக்கிறோம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பில்லர் கைஸ். ஸோ இந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னா டோட்டலி 70 பில்லர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 70 பில்லர்ஸில் ஒரே ஒரு பில்லர் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகிக்குது வித்தவுட் எனி சப்போர்ட் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கிள் உங்களுக்கு அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு க்ளீனாக தெரியுது. இப்போது கர்ச்சீஃப் போட்டுக்கிறார் அங்கிள். நீங்கள் பார்க்கலாம் க்ளீனாக தெரியுது பார்த்தீங்கன்னா அது உள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போகும். ஸோ அந்த வியூவை காமிக்கிறேன் உங்களுக்கு கப்பல் ஆஃப் மினிட்ஸ்லேயே காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க கைஸ் எல்லாரும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ துணி பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து இன்னொரு சைடு கம்ப்ளீட்டாக வந்துடுது. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் கைஸ். ஸோ இவ்வளோ கேப்பு இந்த பில்லர்லேருந்து இந்த கீழே ஃப்ளோர் மட்டும் இருக்குதுன்னு. ஸோ ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சிவா பார்வதி மேரேஜோட ரிசப்ஷன் ஆல்சோ இந்த மெயின் பிளேஸ் வேர் இந்த பில்லர் இஸ் ஹேங்கிங் கைஸ். ஸோ 70 பில்லர்ஸில் இந்த ஒரே ஒரு பில்லர் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்காக இருக்குது கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக அதோட டெமான்ஸ்ட்ரேஷனும் பண்ணியாச்சு. ஸோ க்ளீனாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சீதா மாதேவியா இல்லை ஹனுமானோட ஃபுட் பிரிண்ட்டாக இருக்குதுன்னு ஒரு மித் இருக்குது கைஸ். ஸோ அந்த ஃபுட் பிரிண்ட்டை பார்க்கலாம். நீங்கள் மேலெல்லாம் இன்னும் பார்க்கலாம் கைஸ். பெயிண்டிங்ஸ் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெரியுது கைஸ். இட் ஹாஸ் நாட் கம்ப்ளீட்லி வேனிஷ்ட் away. You can still see the paintings guys. Last attraction of the லேபாக்ஷி டெம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு ஃபுட் பிரிண்ட் தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஃபுட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா சீதா தேவியோட ஃபுட் பிரிண்ட் நினச்சி நம்புகிறாங்க கைஸ். உங்களுக்கு வேறு ஆங்கிள்லேருந்து காமிக்கிறேன் கைஸ்.
ஸோ அவ்வளோதான் கைஸ் லேபாக்ஷி டெம்பிள். இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். இப்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சீதா தேவியை காப்பாற்ற வந்த அந்த ஜட்டாயு பக்ஷி, அந்த பக்ஷியோட ஸ்கல்ப்சரை பார்த்துட்டு கிளம்புறோம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறோன்னா ஜட்டாயு தீம் பார்க்கோட டாப்பில் இருக்கிறோம் கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா லே பக்ஷின்ற பேர் எதுக்கு வந்துச்சுன்னு. ஸோ அந்த பக்ஷியோட ஒரு இது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அந்த பக்ஷியோட ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரி இது ஒரு டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் லே பக்ஷியோட வியூ கிடைக்குது. கண்டிப்பாக வர்த் விசிட்டிங் கைஸ். பார்த்தீங்கன்னா மங்கி க்யூட்டாக தண்ணி குடிச்சுட்டு கைஸ். சூப்பர் மங்கி. நைஸ். ஹியூமனிட்டிக்கு போட்டுடலாம் கைஸ். இவரை ரொம்ப தாகத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது கைஸ் இந்த மங்கி. புத்தி பாருங்க கைஸ், புத்தி சரியில்லை கைஸ் இந்த மங்கி. அது வண்டி குடிக்கணும்னு பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு அந்த ஜட்டாயு பேர்டோட வியூ காமிக்கிறேன். ஹோப் ஷோ உங்களுக்கு க்ளீனாக தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா சூப்பர் வியூ ஆங்கிளில் தான் இருக்குது. ஆந்திர பிரதேஷ் ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ த ரோட்ஸ் விச் வி கேம் த்ரூ வாஸ் ஃபேண்டாஸ்டிக் கைஸ். ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லைனா கூட ஒரு மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பிளேசஸ் விசிட் பண்ணுங்க கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸாஸ்ட் ஆகிட்டுக்கிறாங்க கைஸ். ஸோ இவங்க யூஸ்வலி ஸ்மோக் பண்ண மாட்டாங்க இவங்க, பட் ஸ்டில் இவங்க எக்ஸாஸ்ட் ஆகிட்டுக்கிறாங்க கைஸ். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம், ஒரு லைம் சோடா. கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட் வைல் ரைடிங் கைஸ். ஸோ இப்போ நம்ம டியூக் 250 ஓட்டி பார்க்கலாம். ஸோ டியூக் 250ஓட பொட்டென்ஷியல் என்னென்னு பார்க்கலாம் கைஸ். பில்லியனோட தான் உக்கார வச்சுக்கிறேன் பில்லியனா. ஸோ பார்க்கலாம், பட் ஸ்டில் வாரம் இதில் இது இல்லை சார். ಶಿಫ್ಟ್ ಮಾಡೋದೇ ಹಂಗೆ ಕೊಟ್ಟಿರೋ ತಿನ್ನಾರ.
guys, இப்போ பார்த்தீங்கன்னா அபிருச்சின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துக்கிறோம். பார்க் பண்ணலாம் வந்து Duke 250 is also capable, guys. It is also capable of making easily 150, guys. Yeah, it can make. So போயிட்டு சாப்பிட்டு திரும்பி கண்டினியூ பண்ணுறோம் guys. RTR 310 பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாட்டி ஆஃப் பண்ணுறோம் guys. guys இப்போ பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணிக்கிறோம். கர்ட் ரைஸ் வந்துச்சு. கர்ட் ரைஸும் சிக்கன் 65 ஆர்டர் பண்ணிக்கிறோம். हेलो ये 200 में मुंबई हवा से आ रहे हैं चिकन 65 का இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்பால் லேண்ட் வந்தாச்சு கைஸ். நம்மளோட வீடு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் கைஸ். ஸோ இங்கேருந்து நம்மளோட வீடு. ஆனால் அழகாக இருக்காங்களே. फुटबॉल गाड़ी மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.